இப்போது ஏதாவது ஒரு விஷயம் யாராவது உங்களை அப்செட் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க ஆர் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களோட பதில் ஒன்று இருக்கும். பட் அந்த பதிலோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு கோவம் ஒரு கவலை ஒரு ஆத்திரம் இதுவும் சேர்ந்து வரும்பொழுது அது ரியாக்ஷனாக மாறிடுது. எப்பெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணுறோமோ அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கு பதிலாக அந்த இமோஷன்ஸை கட் ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் மட்டுமே நம்ம கொடுக்கறதுக்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஸ்மூத்தாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? பாஸ் பண்ணணும். எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் யார் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் சரி ஆர் உங்களை அப்படியே ட்ரிகர் பண்ணுற ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் சரி ஆர் வேணும்ட்டே உங்களை ஏதாவது ஒரு வம்பில் இழுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் உங்களை போட்டாலும் சரி, என்னவா இருந்தாலும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாஸ் எடுத்து யோசித்து ஒரு ஃபில்டர் பண்ணுங்கள். யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், நம்ம பேசுகிறது கரெக்டாக, எவ்வளோ சொல்லணும், இவங்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா, இல்லை சைலண்ட்டாக போயிடணுமா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணுறனால நம்மளோட பவர் நம்மக்கிட்டே இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் டெஃபினட்டாக பூஸ்ட் ஆகும்.